على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله وكفى والصلاة والسلام على سيدنا المصطفى وعلى آله المجتبى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصفا والمروة من شعائر الله صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الصبر نصف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹாஜிமார்களே, ஹாஜியாக்களே, நாம் ஒரு உன்னதமான அமலை நோக்கி நாம் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு அமல், சஹாபாக்கள் செய்த ஒரு அமல், சஹாபா பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள் செய்த ஒரு அமல், அந்த அமலை முன்னோக்கி நாம் இருக்கின்றோம். கனிமானவர்களே, அந்த அமல் தான் உமரா என்று சொல்லக்கூடிய அமல். நாம் இந்த உமராவை செய்வதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்திலே எந்த ஒரு அமல் செய்தாலும் சரி, அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகாது, ஆகும் என்ற விஷயத்தை தீர்மானிக்கக்கூடியது நியத்து தான். அதுபோல நாம் உம்ரா செய்யக்கூடிய நேரத்திலே நம்முடைய நியத்தை சீர் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அல் உம்ரத்து வல் அல் ஹஜ் வல் உம்ரத்து லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய இந்த உம்ராவுடைய விஷயத்தை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டும். நம்முடைய நியத்தை இப்படி ஆக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் உம்ரா செய்கிறேன். ஊரில் இருக்கக்கூடிய என்னை ஹாஜி என்று கூப்பிட வேண்டும், நிர்வாகிகளை நான் ஹாஜி என்று பெயரிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஹஜ் செய்யவில்லை, நான் உம்ரா செய்யவில்லை, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி உம்ரா செய்கிறேன். இது உம்ராவை மட்டுமல்ல, மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். எந்த வேலை செய்தாலும் சரி, நாம் நம்முடைய நியத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்பதை இருக்க வேண்டும். நாம பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி விஷயங்களை செய்யும் பொழுது, அந்த அமலை செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸல்லா யுராயி ஃபகத் அஷ்ரக வ மன் ஸாம யுராயி ஃபகத் அஷ்ரக. யார் ஒருவர் நோன்பு நோற்றாரோ, யார் ஒருவர் தொழுகிறாரோ, மற்றவர்கள் என்னை மெச்சிக் கொள்வதற்காக பார்க்கணும், என்ன தொழுவாரின்னு சொல்லணும். நோன்பு வைக்கிறாரு, எதற்காக வேண்டி நோம்பாளி என்று சொல்லணும். அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவரும் ஷிர்க் செய்து விட்டார், இணை வைத்து விட்டார். கண்ணியமானவர்களே, நம்முடைய எல்லா அமல்களிலுமே நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய நியத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும். என்னது? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்றீங்க. யாருக்காக செய்றீங்க உம்ரா? எல்லாம் சொல்லுங்க, யாருக்காக செய்றீங்க? அல்லாஹ்வுக்காக. இது உம்ராவில் மட்டுமல்ல, எல்லா அமல்களிலும் சரி. திருமணம் முடிக்கிறோம், யாருக்காக முடிக்கிறோம்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு வழி காட்டி கொடுத்திருக்காங்க, அதனால திருமணம் முடிக்கிறோம். குழந்தையை வளர்க்கிறோம், எதுக்காக வேண்டி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி கொடுத்திருக்காங்க, அதனால வளர்க்கிறோம். நான் ஸ்கூல்ல படிக்கிறேன், எதுக்காக படிக்கிறேன்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தந்த வழியில நான் படிக்கிறேன். நான் படிச்சு நான் மக்களுக்கு மத்திய, சமுதாயத்துக்கு மத்திய ஹிதமத் செய்வேன். யாருக்காக செய்வேன்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தந்த வழியில மக்களுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில் நான் செய்வேன். நம்ம நியத்தை இப்படி நம்ம உம்ரா செய்யக்கூடிய நியத்தை நம்ம எல்லா அமல்களும் ஆக்கி கொண்டோம் சொன்னா, அந்த அமல் நம்ம செய்யக்கூடிய அமல் நம்முடைய திருமண பந்தம் பிரிஞ்சு போகாது, நம்முடைய சொந்தம் பிரிஞ்சு போகாது. படிச்சுட்டு அந்த பிள்ளை தாய் தந்தர்களை தனியாக விட மாட்டாரு. எல்லாம் என்ன செய்வாரு? அல்லாஹ் காட்டி செய்யும் போது, அந்த இடத்துல நியத்து சரியா இருக்கும் போது அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறார். அல்லாஹ்வே பொறுப்பாக நின்று அதை செஞ்சு கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, அது போல இந்த உம்ராவையும் யார் காட்டி செய்யணும்? நம்ம சத்தப்பட சொல்லுங்க, அல்லாஹ்க்காக. யார் காட்டி செய்யணும்? அல்லாஹ் காட்டி செய்யணும். ஊர் மெச்சணும், மஹல்லாக்காரங்க என்ன சொல்லணும், எங்க நண்பர் ஹாஜின்னு சொல்லணும், இந்த காட்டி அல்லாஹ் காட்டி செய்யணும். பிறகு எந்த வேலை செய்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழியில நம்ம செய்யணும். திருமணம் இப்ப முடிக்க போறாரு, அதை என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி கொடுத்திருக்காங்க? வரதட்சணை இல்லாம எளிமையான முறையில வலிமாவை முன் வச்சு, நிக்காவை பிரபலப்படுத்தாம வலிமாவை பிரபலப்படுத்தி நிக்கா செஞ்சிருக்கிறாங்க. அந்த முறையில் நம்ம நிக்கா செய்யணும். அதே போல நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையில உம்ராவை செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சு கொடுத்தாங்க? உம்ரா எப்படி செஞ்சாங்க? அந்த முறையில செய்யுது. என்ன எப்படி செஞ்சாங்க? மீகாத்துல போயிட்டு முதல்ல இஹ்ராம் கட்டணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீகாத்துல போய் இஹ்ராம் கட்டணும். நம்முடைய இஹ்ராம் கட்டணும். பிறகு இஹ்ராம் கட்டதுல இருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், எந்த விஷயமா இருந்தாலும் சரி அழுத்தி சொல்லக்கூடாது, எந்த பச்சையும் உயிர் எடுக்கக்கூடாது.
இந்த இஹ்ராம் கட்டிய பிறகு என்ன பாதுகாப்பு இருக்கணுமோ அந்த பாதுகாப்பா இருக்கும். நகத்தை விட்டக்கூடாது, முடி களையக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இஹ்ராம் அணிந்த பிறகு இருக்கின்றன. அந்த விஷயங்களை நம்ம பேணணும். நம்ம தல்பியா சொல்லணும். அல்லாஹ் கிட்ட முற்றிலுமாக படைச்சிடும். அல்லாஹ் கிட்ட முற்றிலுமாக படைச்சிடும். இஹ்ராம் கட்ட பிறகு அவங்க சொல்லுவாங்க, அதாவது இப்ப நம்ம பயண ஒழுக்கங்கள் அந்த உமராவுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, நம்ம இன்னைக்கு உமரா செய்ய போறோம். ஆனா நம்முடைய உமராக்கள் நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் கொண்டு வராங்க. உமரா நம்ம எத்தனையோ உமரா செய்யறோம், 10 செய்யறோம், 12 செய்யறோம், உமரா செஞ்சுட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வராங்க. ஏன்? உமரால போயிட்டு நம்ம என்ன பாடம் படிக்கிறோமோ அதை படிக்கிறது இல்லை. நாம முற்றிலுமாக நம்முடைய பாவத்தை வருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும். நம்முடைய பாவத்தை முற்றிலுமாக வருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும். நம்ம தௌபா செஞ்சாதான் அது தௌபாவுக்கு உகந்த இடம். இஹ்ராம் கட்ட நிலைமையில ஒருத்தர் பாவத்தை வருந்தி துவா கேட்கிறாரு, அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருப்பானா? நிச்சயமா ஏற்றுக்கொள்வான். ஹரம்ல நம்ம துவா கேட்கிற அல்லாஹ் ஏற்றுக்காம இருப்பானா? நிச்சயமா ஏற்றுக்கொள்வான். ஆக நம்முடைய உமரா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. நமக்கு குர்ஆன் ஓத தெரியலையா? அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஹரம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். மக்கா முக்கர்ரமாவுடைய இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அலிப் ஆ பா தா அங்கிருந்து கத்துக்க ஆரம்பிக்கிறோம். மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம் கிதாபுகளை எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க? மார்க்கத்துடைய கிதாபுகளை ஹரம்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம் கிதாபுகள் எந்த கிதாபுகளா இருந்தாலும் சரி, புகாரியுடைய விளக்கம் இருந்தாலும் சரி, எந்த விளக்க வரியா இருந்தாலும் சரி, என்ன எங்க ஆரம்பிப்பாங்க? ஹரம்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பக்கத்தான ஒரு இடம். அல்லாஹ் நம்ம கவுல் செஞ்சிக்கலாம். கண்ணியமானவர்களே, நமக்கு குர்ஆன் ஓத தெரியலையா? நம்ம குர்ஆன் ஓதணும். அங்கிருந்து கத்துக்கணும். அப்படி இல்லையா, நமக்கு குர்ஆன் ஓத முடியாது, வயசாயிடுச்சு, எடுத்துலாம் வராது வாயில. அதனால நம்ம திக்ர கத்துக்கணும். திக்ர அல்லாஹ் எப்படி திக்ர செய்யுது, இல்லைன்னா தொழுகணும். இல்லைன்னு சொன்னாலும் நம்ம அமைதியா காபத்துல்லாவே பார்த்துட்டு இருக்கணும். என்னங்க, காபத்துல்லாவே பார்த்துட்டு ஏன் ஏன் ஒரு நன்மை செஞ்சா அந்த இடத்துல 1 லட்சம் நன்மை செஞ்சிருக்குண்டான பரிகாரம். ஒரு நன்மை சுபஹானல்லாஹ். இப்ப நான் இங்க சொல்றேன், இது எவ்வளவு? இங்க 10 நன்மை கிடைக்குதுன்னு வச்சுங்க. நான் ஒரு ஓட இருக்கிறேன், சுபஹானல்லாஹ் 10 நன்மை கிடைக்குது. இதுவே ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்து ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா 1 லட்சம் நன்மை. மனிதனுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க வந்து கோல்டு வந்து 10 தினார், துபாயில போனா 5 தினார். மனுஷன் என்ன செய்வான்? காசு எல்லாத்தையும் சேர்த்து அங்க போய் வாங்க போறேன். இது துன்யாவுடைய விஷயம். ஆகத்துடைய விஷயம் அல்லாஹ் சொல்றான், ஹரம்ல நீங்க ஒரு நன்மை செஞ்சா 1 லட்சம் நன்மை. அப்ப ஒரு தடவை ஒரு இடத்துல தொழிலாரு எத்தனை லட்சம் தொழிலா மாதிரி? 1 லட்சம் தொழிலா மாதிரி. நம்ம வீடு அடிக்கலாமா? பஜார்ல போய் வீடு அடிக்கலாமா? சுபுடைய தொழிலை ஜமாத்தா தொழுகலாமா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தக்பீர தஹரீமாவை பேணணும். தக்பீர தஹரீமாவை பேணணும். முதல் தக்பீர் அல்லாஹ் அக்பர் இமாம் சொல்லும்போது நம்ம சொல்றோம். இந்த விஷயங்களை நாம என்ன செய்யணும்? உமராவோட பேணணும். ஆக நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண முறையில உமரா செய்யணும். அப்ப நம்ம அங்க மீகாத்துல வண்டி நிக்கும், அங்க போய் நம்ம குளிச்சிட்டு சுத்தமாயிட்டு நம்ம என்ன செய்யணும்? இஹ்ராம் ஊத்திக்கணும். அந்த இஹ்ராமுக்கு முன்னாடி அந்த இஹ்ராம்ல அத்தர் பூசி கொள்றது, நகத்தை வெட்டுறது, புரியுதுங்களா? அழுத்தி சொல்லிடுது, முடி எடுக்கிறது, இதெல்லாம் இஹ்ராமுக்கு முன்னாடி. ஆனா இஹ்ராம் கட்டிய பிறகு எதுவுமே செய்யக்கூடாது. ரத்தம் வரா மாதிரி செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, அமைதியா இருக்கணும், ஜிக்ரோட இருக்கணும், ஷுக்ரோட இருக்கணும், பணிவோட இருக்கணும். அந்த இஹ்ராம் கட்டிய பிறகு அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரக்காத் தொழுவோம். என்னங்க, இஹ்ராம் கட்டியவுடன் 2 ரக்காத் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சு 2 ரக்காத் தொழுவோம். தொழுத பிறகு நம்ம நியத் செஞ்சுக்க வேண்டியதான். இஹ்ராம் கட்டின உடனே நியத் செய்யணும். இல்ல மறந்துட்டமா, தொழுத பிறகு நியத் செய்யணும். நான் அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்றேன், இவ்வளவுதான் நியத். என்னங்க, அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்றேன், இவ்வளவுதான். நான் தமிழ்ல அரபில என்ன எந்த பாஷையில சொன்னாலும் சரி அல்லாஹ் அறிந்து கொள்வான். எந்த பாஷையில நான் பேசுறேன் உண்மை பாஷையே தெரியாது, அப்ப அவருடைய உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாதா? அல்லாஹ் அவரவருடைய உள்ளத்தை உற்று நோக்குபவன். அல்லாஹ் என்ன செய்றான்? உள்ளத்தை நோக்குறான். நம்ம மனதார அல்லாஹ் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், உனக்காக வேண்டி உன்னுடைய தர்பாருக்கு நான் வரேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சு விடு, உன்னிடத்துல நான் மன்றாடுறேன், நான் இந்த உமராவை உனக்காக தான் செய்றேன். இப்ப நம்ம இஹ்ராம் கட்டிட்டோம், நியத்தை வச்சிட்டோம், பஸ்ல உட்கார்ந்து தக்பீராவை தான் சொல்றோம். என்னங்க அதுக்கு பேர்? என்னங்க சொல்லுங்க? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இது தல்பியா. இதுக்கு பேர் என்னங்க? தல்பியா. இந்த ஒட்டுமொத்த வார்த்தைக்கு ஒரே வார்த்தை என்ன? தல்பியா. இன்சல் போறோம்ல, என் பேர் அப்துல் ரஹ்மான் முகமது அலி ரஷாதி, அப்ப இப்பீம் போறோம், அப்ப அத்தாவுடைய பேர் போயிடுது. அந்த அத்தாவுடைய பேர் பெருசா இல்லாம ஒரு வட்டு இருக்கமா, அப்ப தல்பியான்னு சொன்னா இதான். தஹ்லீல் சொல்றாங்க. தஹ்லீல்னா என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். தஹ்லீல் அப்படினா என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். தக்பீர் அப்படினா என்ன? அல்லாஹு அக்பர். தஹ்மீத் அப்படினா அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவுதான். நம்ம தல்பியாவை இஹ்ராம் கட்டுறதுல இருந்து எப்பொழுதுமே ஓத ஆரம்பிக்கணும், ஓதிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது உயரமான இடத்துல நம்ம லிஃப்ட்ல போய் ஏறுறோம் அப்படினா அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரிய, இந்த உயரத்தை விட அல்லாஹ் மிகப்பெரிய. நம்ம கீழே இறங்குறோம், சுப்ஹானல்லாஹ், இந்த தாழ்வை விட அல்லாஹ் பெரிய, இந்த தாழ்வை விட அல்லாஹ் பெரிய. எண்ணிமானங்களே, நம்ம எப்போதுமே இஹ்ராம் கட்டிய பொழுது குறைந்தபட்சம் இஹ்ராம் கட்டிய போதாவது, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, குறைந்தபட்சம் இஹ்ராம் கட்டிய போதாவது நாம நாவுல திக்ராக ஓதிக்கொண்டே இருக்கணும், தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும்.
அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இல்லனா என்ன சொல்ற தஹ்லீல் இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்ப என்ன தஹ்லீல் என்னங்க லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லனா தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்லனா தன்ஸீஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான் ஒரே திக்ராவே இருக்கும். அப்ப நம்ம திக்ரா இருக்கும்போது நம்முடைய ரூம் வந்துடும், பஸ்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. நமக்கு வைக்க முடிஞ்சா ரூம் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல ரூம் அலர்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ரூம் இல்லையா லோபியா நம்ம ஜாமான் வச்சுட்டு நம்ம உம்ரா செய்ய போயிட வேண்டியதான். அப்ப நம்ம முதல்ல காபத்துல்லா பார்க்கறவனா இருந்தா நாம எடுத்த பார்வையை பார்க்க தேவையில்லை, கிட்ட போய் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை அல்லாஹ் தான் முடிவு பார்க்கணும். அப்ப நம்ம பள்ளிவாசலுக்குள்ள நுழையும், ஹரம் ஷரீஃப்குள்ள பாபு சலாம் ஆயிரம் நம்ம உள்ள நுழையும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம இஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். இறைவா உன்னுடைய வாயை திறப்பாயாக, ரஹ்மத்தான வாயை திறப்பாயாக. அதான வேணும், ரஹ்மத்தான வாய் தானே அது. நம்ம இந்த துவா ஓதிருப்போம். அங்க போன உடனே காபத்துல்லா பார்த்து கேட்கக்கூடிய முதல் துவா அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். சுருக்கமான அந்த துவா என்னன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன். அப்ப அந்த ஹரம் ஷரீஃப் வந்து சேர்ந்த உடனே அந்த இடத்துல ஒரு ரக்காத் தொழுவோம், தஹியத்துல் மஸ்ஜித் சொல்லி நம்ம அந்த இடத்துல ரக்காத் தொழுவோம். தொழுதுட்டு நாம தவாப் செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம தவாப் எப்படி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய இடது புறப்புச்சத்துக்கு நேராக ஹஜருல் அஸ்வத் தவாப் ஹஜருல் அஸ்வத் ஆரம்பிச்சு ஹஜருல் அஸ்வத் முடிக்கிறதா ஒரு தவாப் ஒரு சுத்து दायरा वाहिद पहला राउंड है, पहला दायरा है. कहां से हजरुल अस्वद से शुरू करके हजरुल अस्वद में खत्म करना, वो एक ही तवाफ. நீங்க இப்ப போட உடனே நீங்க தவாப் செய்ய போறீங்க. தவாப் இருக்குது, அந்த தவாப் என்ன சொன்னா 7 சுத்து சுத்தம். இந்த மாதிரி 7 சுத்து சுத்தம். ஹஜருல் அஸ்வத் ஆரம்பிச்சு இப்ப இந்த தவாஃபுடைய இடையில நம்ம என்ன துஆ வேணாலும் ஓதலாம். குர்ஆன் ஓதலாம், திக்ர ஓதலாம், நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கலாம், உங்களுக்கு கேட்கலாம், சமுதாயத்துக்காண்டி கேட்கலாம், உங்களுடைய கஷ்டத்தை நீங்க கேட்கலாம், எல்லாத்தையுமே நீங்க கேட்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன ஹாஜத்தா இருக்கோ எல்லாமே நாட்டில் கேட்கலாம். இந்த துவாதான் குறிப்பிட்டில்லை. என்னங்க, இந்த துவாதான் குறிப்பிட்டில்லை. நம்ம என்ன நோக்கி வேணாலும் நம்ம கேட்கலாம். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பாஷணை என்ன வேணாலும் இருக்கலாம். அடியானும் அல்லாஹ் தான் நடத்துறாங்க. அடியானும் அல்லாஹ் தான் இருப்பான். நம்ம அல்லாஹ் கிட்ட செய்றோம், யார் கிட்ட செய்றோம்? யார் கிட்ட செய்றோம்? அப்ப அடியானும் அல்லாஹ் தான். நம்ம எது வேணாலும் துவா செய்யணும். நம்ம தாய் தந்தருக்காக வேண்டி, இறந்து போனவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். நம்ம திட்டவங்க மன்னிச்சு துவா செய்யணும். எல்லாம் அவனுக்கு இதாயிட்டு போயிட்டு நம்ம எத்தனையோ ஹாஜத் இருக்கும், துவா செய்யணும். யாரெல்லாம் துவா செய்ய சொன்னாலும் எல்லாருக்கும் துவா செய்யணும். நம்ம படியணும், முற்றிலுமாக படியணும், அல்லாஹ் இடத்துல படியணும். அப்படி செய்யும் பொழுது நம்ம தவாஃபுக்கு தயாரான போது முதன்மையாக இஹ்ராம நாம் என்ன செய்யணும், இந்த தோல் புஜம் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஒரு முதல்ல 3 சுத்து ராமன் கொஞ்சம் வேகமா உடம்ப மட்டும் அசைக்கணும், காலை வேகமா புரியுதுங்களா? உடம்ப மட்டும் அசைக்கணும், காலை அசைக்கணும். ஏன்னா அங்க அசைக்க முடியாது, அவ்வளவு கூட்டம். நம்ம அப்படி இது 3. எப்ப அந்த பச்சை கலர் லைட் கூட்டமா இருக்கு தெரியும், பச்சை கலர் லைட் நீங்க பாத்துக்கலாம். ஆனா அதுல சுத்தனுடைய அடையாளம் முதல் சுத்து 3 சுத்து ரன். பிறகு நம்ம நார்மலா ஒரு மாதிரி ஊத்திக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது. இப்ப நாம தவாப் செய்யும் போது ஹஜர் அஸ்வத் கல்லு வரும், 7 தடவை வரும்போது நம்ம தூரத்துல இருந்தே பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் ஒரு சுத்து, 7 சுத்துக்கும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். பிறகு ருக்குன யமானி அதை தொட முடிஞ்சா தொடர்ந்து ருக்குன யமானி இல்லையா அந்த இடத்துல இருந்து கடக்கும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன். சொல்லுங்க பார்க்கலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன். அந்த இடத்தை கடக்கும்போது டெலிஃபோன். இப்ப நாம அந்த திக்ருகளை ஓதி நம்ம கடக்கணும். இப்ப தவாஃப் செஞ்சு முடிச்சிடுறோம். தவாஃப் செஞ்சு முடிச்சிட்டு மகாம இப்ராஹிம் சொன்னா அந்த தங்க கூண்டு இருக்குல்ல, படக்கிற துடிக்கிற கூண்டு இருக்குல்ல, அந்த கூண்டு தான் மகாம இப்ராஹிம். அந்த மகாம இப்ராஹிமும் காபத்துல்லா முன்னாடி வச்சு பின்னாடி நம்ம தொழுவோம். நம்ம குல்யால் காஃபின்னு சொல்றாங்க ஓதுறோம், குலோதா சொல்றாங்க ஓதி நம்ம தொழுவோம். இப்ப தவாஃப் முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு தவாஃப் நம்ம தொழுது பிறகு இந்த அல்லாஹ் கேட்ட வழிதான். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஜம்சம் தண்ணி தேவைப்பட்டா குடிச்சுக்கலாம், இல்லைன்னு சொன்னா நேரா நம்ம சஃபாவில ஆரம்பிச்சு மருவால முடிக்கிறது. இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். இப்ப இந்த மலைக்கு மேல ஏறும்போது நம்ம துஆ செய்யணும். இந்த மலைக்கு மேல ஏறும்போது நம்ம துஆ செய்யணும். இல்ல அந்த மலைக்கு மேல இல்ல, நம்ம கீழ இருக்கிறோம், அப்படியே கீழ படிக்கெல்லாம் போட்டுப்பாங்க, இந்த மாதிரி ஒயிட் கல்லாம் போட்டுப்பாங்க, கீழ இருந்தா நம்ம துஆ செய்யணும். துஆ செய்து நம்ம அந்த சஃபா மர்வாவில நம்ம ஓடணும், தொங்கட்டும். சஃபாவில இருந்து ஆரம்பிச்சு மர்வாவின் பக்கம் ஓடுவோம். மர்வாவில இருந்து வந்து சஃபாவுக்கு ஓடுவோம். சஃபால இருந்து வந்து மர்வா, மறுபடியும் மர்வால இருந்து சஃபா, சஃபால இருந்து மர்வா, இந்த மாதிரி 7 தடவை நம்ம தொங்கட்டும் ஓடுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்றது, சரி. அதுக்கு என்ன சொல்றாங்க, சரி தொங்கோட்டம். இந்த 7 தடவை ஓடணும்.
இப்ப என்ன செய்யணும்? இந்த சஃபாவுடைய மலை குன்றில் மீது துவா செய்யணும், போகும்போது துவா செய்யணும், அப்புறம் மர்வாவுடைய மலையில இருந்து துவா செய்யணும். என்னங்க சில பேர் என்ன செஞ்சாங்க? போயிட்டு வந்தா துவா செய்யறது. கண்ணியமானவர்களே, உமரான் சொன்னாலே தன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் வருந்தி துவா தான், தன்னை அர்ப்பணிக்கிறேன். யா அல்லாஹ், நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் உங்க இடத்துல வந்திருக்கிறேன், எங்க பாவத்தை மன்னிச்சு, பாவத்தை மன்னிச்சு, என்னை விட்டாருடைய பாவத்தை மன்னிச்சு. எல்லா இடத்துலையும் கேட்கணும், எல்லா இடத்துலையும் கேட்கணும். அப்ப அந்த சஃபாவுடைய மர்வாவுடைய இடத்துல ஒரு பச்சை லைட் இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணும்? கொஞ்சம் வேகமா வேகமா இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணிக்கிறேன். இந்த சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் வமன் ஹஜ்ஜல் பைத அன் யஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி மா யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வா கைரா. இது பண்ணிக்கலாம், இது கூடும். தெரியல, சில பேர் தெரியல சொன்னா கூட துஆ செய்யலாம். யா அல்லாஹ், என்னை பாவத்தை மன்னிச்சிடுவாயாக. தஹ்லீல் என்னங்க? தஹ்லீல் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ சொல்லிட்டு ஓட வேண்டியதான். தஹ்மீத், தஹ்மீத் என்னங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தன்ஸீஹ், சுப்ஹானல்லாஹ். தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர் ஓட வேண்டியதான். இல்லனா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இஸ்திக்பார், இஸ்திக்பார், தஸ்பீஹ், லா இலாஹ, தஹ்லீல், தஹ்மீத், தன்ஸீஹ் சொல்லிட்டே போக வேண்டியதான், சொல்லிட்டே போக வேண்டியதான். இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம சஃபா மர்வாவோட தொங்கோட்டமும் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல ரெண்டு ரக்காத் தொழுது என்ன செய்யணும்? துஆ கேட்கணும். துஆ கேட்டது முடிய வைக்கணும், முடிய வைக்கணும். பெண்களாக இருந்தா கொஞ்சோண்டு பெண்கள் அந்த இடத்துல ஹிஜாபை பண்ணணும். முடிஞ்சிருச்சு, பெண்கள் முடி எடுக்கணும், கொஞ்சோண்டு முடி எடுக்கணும், அந்த மாதிரி சுத்தமா ஹிஜாபை கட்டிட்டு இருக்கணும். கொஞ்சம் அங்கே கட்டி வச்சுப்பாங்க. கண்ணியமானவர்களே, உங்களுடைய உமரா முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய அமல்கள் தான். நீங்க பஸ்ல போறீங்க, பஸ்ல போகும்போது உங்களுக்கு நீங்க வீட்டுல என்னமோ சாப்பிட்டுருப்பீங்க, நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, வீட்டுல நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க. இல்லைன்னா உங்களுடைய உடம்ப மாத்திர போற உடமையா இருக்கும், அதெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. பயணம் அந்த பயணத்துல உங்களோட பக்கத்துல இருக்கிறவங்களோட அன்பா பேசுவீங்க. ஷைத்தானுக்கு இடம் கொடுத்துருங்க, ஷைத்தானுக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்துருங்க. ஏன்னு சொன்னா இது பயணம். உங்களோட அன்பா பேசிட்டே வருவாங்க, ஏதாவது வாயை விட்டுருவாங்க. நீங்க என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், தக்பீர் சொல்லணும், தக்பீர் சொல்லணும். நீங்க என்ன செய்யணும்? சப்ரா போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யணும். சீக்கிரம் கட்டுதலை விட அப்பா நான் பஸ்ல ஏறிட்டேன், உங்களுக்கு அந்த சூறா தெரியுமா? அந்த சூறா எனக்கு கற்றுக் கொடுங்க, இதை நான் தமிழ் எழுதிக்கிறேன். அப்படி போகணும் பஸ்ல. மற்ற வீணான பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாது. என்னவா இருக்கணும்? இஸ்திக்பாரும் தஸ்பீரும் தான் பஸ்ல சொல்லிக்கிட்டே போகணும். அங்க எது கிடைக்குதோ, சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காது, குறைஞ்சபட்சம் நீங்க நோம்பு வச்சுங்க. சாப்பாடு 10 ரியால் 5 ரியால் 15 ரியால் கிடைக்கும், அங்க கிடைக்காது. ரெஸ்டா இருக்கும், நீங்க வர முடியாது. ஏதாவது நீங்க வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதான். சாப்பாடுலாம் ஒருத்தர் பார்க்க முடியாது. ரூமும் உங்களுக்கு தூரமா இருக்கும். என்ன ரூம் தூரமா இருக்கும், கொஞ்சம் போயிட்டு வர தூரத்துல தான். பஸ்ல தான் போயிட்டு வரணும். அந்த பஸ் எப்போ போகும்? தொழுகை நேரத்தில் எல்லா நேரத்திலும் பஸ் போகும். பொதுவா என்ன செய்யணும்? நம்ம ஹரம்ல போயிட்டா காலையில சுபு தொழுத்து வரும்போது நம்ம கிளம்பி வந்துடணும். நம்மளுடைய தங்குதல் சாப்பிடுறது எல்லாம் முடிச்சுக்கிட்டு இஷா தொழுகை தான் போகணும். அப்படி போனோம்னா எப்படி இருக்கும்? கரெக்டா நம்ம அமல்ல செய்யலாம், எல்லா அமலும் செய்யலாம், தொழுகலாம், 5 பேரை தொழுகலாம். ஹரம்லயே நம்ம ஏத்திக்கா அப்படி நியத்து வச்ச மாதிரி ஆயிடும். கண்ணியமானவர்களே, நம்ம போகக்கூடிய நேரங்கள்ல ஏதாவது தடுகள் இருக்கும். பயணம் இதை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் டிவிஎஸ்ல 2025 புது பஸ், அந்த புது பஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். அந்த புது பஸ் நல்லபடியா போய் அப்படின்னா நாங்களா போனப்படா பழைய பஸ் எந்த இடத்துல நிற்கும் தெரியாது. நின்றுச்சுன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு லேட்டு தான், சும்மா கிடைக்காது. கண்ணியமானவர்களே, நீங்க கும்பலா போகக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல டைமிங்கை நீங்க பார்க்கணும். நீங்க கும்பலா போகக்கூடிய நேரத்துல டைமிங்கை நீங்க பார்க்கணும். டைமிங்கை பார்த்துட்டு நீங்க சொல்ற நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல வந்துடணும். ஒருத்தருக்காக வேண்டி அந்த இடத்துல பஸ்ஸை ஒட்டுமொத்த ஜமாத்தி லேட் ஆக்க கூடாது. இது கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்காக வேண்டி ஒட்டுமொத்த உங்களுக்கு ஜியாரா சுத்தி காமிப்பாங்க. எது வரையறுக்கப்பட்டதோ அந்த இடத்துல சுத்தி காமிப்பாங்க. மக்காவை சுத்தி காமிப்பாங்க, மதீனாவை சுத்தி காமிப்பாங்க, ஜியாரா. ஆனால் உங்களுடைய நேரத்தை ஹரம்ல கழிக்கிறதா சிறந்தது. எனக்கு என்ன சொல்றேன்? உங்களுக்கு பிரியமா இருக்கா, உங்களுக்கு சரியா இருக்கா, இந்த இடத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்றதை விட நீங்க டாக்ஸி வச்சு நீங்க போய்க்கலாம். இந்த உமராவோட அவங்களுக்கு என்ன சுத்தி காட்டப்படுமோ அதான் சுத்தி காட்டுவாங்க. மதீனாவோட எந்த இடத்துக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த இடத்துல சேவை செய்யணும். உங்களுக்கு பிரியமா இருந்தா நீங்க டாக்ஸி தாராளமா போய்க்கலாம். ஆனா நீங்க குறிப்பிட்ட நேரத்துல வந்துடணும். அதுக்கு பிறகு மதீனாவுக்கு என்னைக்கு அறிவிப்பு செய்யறாங்களோ அன்னைக்கு எல்லாமே கிளம்பி நீங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு முன்னாடி நீங்க நின்றணும். எல்லாரும் கிளம்புங்க அப்படி செஞ்சுட்டு சொன்னா லேட் ஆகும். ஒருத்தவங்க லேட் ஆகிறதுனால எல்லாருக்கும் லேட் ஆகும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி லேட் ஆகிற மாதிரி தெரியுது, அவருக்கு என்ன லேட் ஆகுது? லக்கேஜ் தூக்கிட்டு வர முடியல. யாராவது ஒருத்தவங்க லக்கேஜ் தூக்கிட்டு வருது, நம்ம போய் தூக்கிட்டு வரோம். குழந்தைங்க வச்சுட்டு இருக்காங்க, சமாளிக்க முடியல. ஒரு குழந்தை நம்ம எடுத்துக்கிச்சு கையில, வாங்கம்மா போலாம். இப்ப இந்த பஸ்ல எந்த குழந்தைங்க வந்தாலும் சரி, எந்த பெரியவங்க வந்தாலும் சரி, நமக்குள்ளதான் நம்மளே பார்த்தாங்க. நமக்குள்ள அப்படிதான் பார்த்தாங்க. சமுதாயம் நம்ம சமுதாயம், நம்ம அந்த இறக்கத்தோட நம்ம இருக்கணும், அந்த பணிவடையோட நம்ம இருக்கணும். இந்த குழந்தை நான் இங்க என் பஸ்ல பார்த்தேன். இந்த பஸ்ல இருக்கிறவங்க எல்லாருடைய பொறுப்பும் இந்த குழந்தை எங்க போதோ அங்க பார்த்துட்டு எல்லாருடைய பொறுப்பு. இந்த நபரு நான் பார்த்தேன், இவரு நீங்க போயிருக்க தேவைக்காண்டி போனாரு, அவர் வரலையா? உங்களுடைய எல்லாருடைய பொறுப்பு. அவர் வந்தா நீங்க சொல்லணும். அவர் வரலையா? வரல, அவர் சீக்கிரமா வரதுக்காண்டி நீங்க முயற்சி செய்யணும். அப்பதான் உங்களுடைய அமல்கள் சரியா நடக்கும். உங்களுக்கு ரூம் வந்து அருமையான ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2005 அந்த நம்முடைய அக்ரிமெண்ட் பிரகாரம் ரூம் அழகான ரூம், தங்குறது செய்யறது எல்லாமே அழகான ரூம். அந்த ரூம்ல போய் நம்ம என்ன செய்ய போறோம்?
ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடும், அவ்வளவுதான். நம்ம முட்டை அடிச்சுட்டு குளிக்க போறோம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எல்லாமே ஹரம் ஷரீஃப்ல தான். ஹரம் ஷரீஃபை நீங்க 5 பேரை தொழுகக்கூடிய இடமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய உமராவே மாற்றத்தை கொடுத்துரும். அந்த பள்ளிவாசல்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஏத்திகாஃப் நியத்துல அதுவே மாற்றத்தை கொடுத்துரும். கண்ணியமானவர்களே, இந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்க பேணப்படணும். எதுவா இருந்தாலும் சரி தான் நம்ம பொறுமையை காக்கணும். அது சரியில்லை இது சரியில்லை. கண்ணியமானவர்களே, பொறுமைன்றது ஆரம்ப பகுதியில் பார்த்து தான் பொறுமை. அந்த சர்வீஸ்ல இப்படி இருந்துச்சு எதையாவது குறை இருந்தா அங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. நிறை இருந்ததுன்னு சொன்னா அதை நீங்க எல்லாத்தையும் சொல்லலாம். கண்ணியமானவர்களே, குறை இருந்தா எங்ககிட்ட சொல்லுங்க. குறை நாங்க கேட்கறோம். யார் இருக்கா அங்க பொறுப்பு அங்க இருக்கிறாங்க, எங்ககிட்ட சொல்லுங்க. இனிமேல் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் உமராக்கள் செய்யறோம். பஸ்ஸுகளை நாங்கள் விலைக்கு புது பஸ்ஸுகள் எடுத்துக்கிறோம். ரூம்கள் நல்ல ரூம் உமரா போறவங்களா தெரியும். மூட்டை பிச்சு அந்த இடத்துல பெட்டும் சரியில்லை இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி ரூமே இல்ல. ரூம் இல்லாதனால இப்ப ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிடுது. ஆக நம்ம சாப்பிடணும்னா கூட ஹோட்டல் நம்ம தூரத்தமா தேடி போறோம். நல்ல ஹோட்டல் அங்க கிடைக்காது. இந்தியன் சாப்பாடு கிடைக்கணும், இட்லி சாம்பார் கிடைக்கணும், பார்க்க முடியாது. அந்த இடத்துல நம்ம ஒரு நேரத்துக்கு ஏதோ ரொட்டியோ சாம்பாரோ ஏதாவது தொட்டு சாப்பிடற மாதிரி 10 தான் ஆகும். ஏன் அந்த உண்மையான பலன் நம்ம அனுபவிக்கணும். உண்மையான பலனை நம்ம அனுபவிக்கணும். இதெல்லாம் தியாகம் செய்யணும். கண்ணியமானவர்களே, இந்த ஒழுக்கத்தோட விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோட சபுரோட பணிவோட நம்ம உமரா செஞ்சோம் சொன்னா நம்ம வாழ்க்கையில இந்த உமரா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்ம நியத்து வைக்கணும். கண்ணியமானவர்களே, நானே இந்த உமராவின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நான் 5 பேரை தவறாம இமாம் ஜமாத்தோட தொழுவேன், தக்பீர தஹ்ரீமாவோட தொழுவேன், ஜமாத்தோட தொழுவேன். நான் ஜமாத் தொழுகை என்றும் விட மாட்டேன், நோம்பை என்றும் விட மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நமக்கு உமரா பயணம் அமையும். அப்படி செய்யலாங்களா? இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓத தெரியாம குர்ஆன் ஓத கத்துக்கணும். ஆரம்பமாக அங்க எடுத்துக்கணும். தொழுவாதவங்க தொழுவத்தை எடுத்துக்கணும். கண்ணியமானவர்களே, மதீனாக்குள்ளேயே மியூசியம் இருக்கு. மதீனாக்குள்ளேயே 360 கேட் மதீனாவுல அங்க பழைய காலத்துடைய குர்ஆன் தான் இருக்கு. ரொம்ப தூரம் போதா வரணும். அந்த மாதிரி ஒரு மியூசியத்தை பாருங்க. சீக்கிரமா நீங்க மதீனா ஹரம்ல வந்து உட்காருங்க. அல்லாஹ் திக்ர் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, சில பேருக்கு சில நேரங்கள்ல ஜியாரா இல்லாம போயிடும். பரவாயில்லை, அது நீங்க ஹரம்ல உட்காருங்க. ஹரம்ல உட்கார்ந்து துஆ செய்யுங்க. கண்ணியமானவர்களே, ஹரம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்கும். உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ஒரு இடம் தான் ஹரம். அங்க செய்யக்கூடிய நன்மை உலகத்துல எங்க செய்தாலும் ஈடாக ஹரமுக்கு நீடாக. காபத்து நான் பார்த்துட்டு உட்கார்றது, அதை நான் தூங்குறேன், நான் ஹரம்ல தூங்குறேன், எனக்கு நன்மையா? உங்களுக்கும் நன்மை. ஏத்திகாஃப் நிலைமையில தூங்குங்க, ஏத்திகாஃப் நிலையில உட்காருங்க, ஹரம்ல உட்காருங்க. கண்ணியமானவர்களே, இப்படி நம்முடைய உமராக்களை நம்ம இருப்போம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். குர்ஆன் ஓத தெரியல, ஒருத்தவங்க குர்ஆன் ஓதுறாங்க, அவங்க பக்கத்துல உட்காருது, அவங்க சத்தம் போட்டு கேட்கறது. சரி, என்ன குர்ஆன் தான் உட்கார முடியல, இல்லையா படுத்துக்கிறது, ஹரம்லயே படுத்துக்கிறது. கண்ணியமானவர்களே, நம்முடைய எழுந்திருக்கிறதும் நம்முடைய உட்கார்தலும் நம்முடைய ஏத்திகாஃப் நியத்தில் இருக்குமையானா அதுவும் நன்மையாக ஈஸியான முறையில் எதை நன்மை தெரிஞ்சுக்கணும். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட உமராவாக அல்லாஹ் உங்களுடைய உமராக்களையும் எங்களுடைய அமலையும் ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதோட உங்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள், இந்த டிவிஸுக்காண்டி துஆ செய்யுங்க. கண்ணியமானவர்களே, பலவிதமான சோதனைகள் நாம் கடந்து வரோம், ஒரு பாதையாக கடந்து வரோம். எங்களுடைய வியாபாரம் இருந்தாலும் உங்களுடைய ஆதரவும் புரியுதுங்களா? எங்களுடைய வியாபார வளர்ச்சிகள் இருந்தாலும் எங்களுடைய வளர்ச்சியில உங்களுடைய துவாக்களும் பங்கு பெறணும். உங்களுடைய நல்ல ஆசைகளும் பங்கு பெறணும். உங்களுடைய நல்ல ஆஜத்துகளும் எங்களுக்காக செய்யக்கூடிய துவாக்களும் பங்கு பெறணும். இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்க மன்னிச்சு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் தவறு ஏற்படாத அளவுக்கு தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். 100% ஏதாவது தவறு ஏற்படுச்சுன்னா உங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்ளுங்க. அது இல்லாமல் எங்களுக்கு துவா செய்யுங்க, கார்கோக்கு துவா செய்யுங்க, டிராவல்ஸ்க்கு துவா செய்யுங்க, குறிப்பாக டிவி சைலன்ஸுக்கு துவா செய்யுங்க. நீங்களாம் வியாபாரம் கொடுத்தாதான் நாங்கள் என்ன செய்ய முடியும், வளர முடியும். இது வியாபார நோக்கத்துக்கான செய்யக்கூடியது அல்ல. உமர், நீங்க கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி, யார் போட்டு பார்த்தாலும் சரி, கரெக்டா இருக்கும். இல்லைன்னு சொன்னா ஷார்டேஜ் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், நாங்க செய்யறோம். இந்த ஒரு சேவை நாங்க செய்யறோம். எங்களுடைய முயற்சி அல்லாஹ் கபூலாக்கணும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும், உங்களுடைய துஆக்களும் வேணும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வீங்க கட்டாயம். அடியேருக்கும் அப்படி துஆ செய்யுங்க. என்னுடைய பேர் முகமது அஷாரி. எனக்கு அடி துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உம்ராக்களை கபூல் செய்வானாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.